வெல்கம் டு மிஸ்டர் ஜி எடிட்டிங் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சார்ட் ஆப்பில் ஒரு லிரிக்கல் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ மோடு கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. மேலே வீடியோ மோடு இருக்கும். வீடியோ ஃபைல் எடுத்தாலும் சரி, ஃபோட்டோ மோடில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி எடிட்டிங் ஸ்க்ரீன் வந்துடுவீங்க. என்ன ஸ்க்ரீனுக்காக எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். நான் வந்தீங்கன்னா ரீல்ஸில் இல்லை யூடியூப் ஷார்ட்ஸில் போடுற மாதிரி எடிட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் கேன்வாஸ் இருக்கும். அதில் போய்ட்டு 9:16 ஃப்ரேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவோட டைமிங் வந்து நம்ம பார்க்கணும். இது 5 செகண்ட் தான் இருக்கும் நார்மலாக. ஒரு பிக்சர் எடுத்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 20 செகண்ட் வீடியோ எடுத்துட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. பட் இது 5 செகண்ட் இருக்கிறனால இதோட டைமிங் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். கீழே அந்த வீடியோவை டச் பண்ணால் 2 பக்கம் ஏரோ வரும். அந்த ஏரோவை இழுத்தீங்க ரைட் சைடு அப்படின்னா டைமிங் அதிகமாகும். நான் 20 செகண்ட் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். அந்த மாதிரி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்க்ரீனில் இன்சார்ட் லோகோ இருக்கும். அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு பெருக்கல் இருக்கும். கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் கொடுத்தீங்க அப்படின்னா விளம்பரம் ஓடும். விளம்பரம் முடிஞ்சோடனே லோகோ வந்து ரிமூவ் ஆகிடும். நெட் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா விளம்பரம் ஓடாது. அப்படியே டேரெக்டாக லோட் ஆகிட்டு ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா விளம்பரம் எல்லாமே நான் லோகோ ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் நெட் ஆன் பண்ணலை. இந்த மாதிரி லோகோ ரிமூவ் பண்ணிட்டீங்க. இப்போ லிரிக்கல் வீடியோ எடிட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ போட்டுக்கலாம். ஆடியோ வச்சு தான் நம்ம லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ பட்டன் இருக்கும். அதில் போய்ட்டு மியூசிக் ப்ளஸ் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபீச்சர்டு, மை மியூசிக், எஃபெக்ட். மை மியூசிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா சாங்குமே இங்கே வந்துடும். சரியா? அதில் எந்த ஃபைலை வச்சு நீங்கள் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆடியோ ஃபைலை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும். நான் இந்த ஃபைல் தான் எடுக்க போகிறேன். அந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சைடில் யூஸ் பட்டன் வந்து வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆடியோ ஃபைல் விழுந்துடும். இப்போ அந்த ஆடியோ ஃபைல் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் தான் இருக்குது. அது வரைக்கும் நான் எடிட் பண்ணாலே போதும். நான் வீடியோ பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த டைமை இப்போ நான் குறைக்கிறேன். கரெக்டாக 5 செகண்ட் கிட்ட வச்சிட்றேன். ஓகே. இப்போ ஆடியோவும் வீடியோவும் ஒரே லென்த் தான் இருக்கும். ஓகே, ஆடியோ போட்டாச்சு. இப்போ அந்த ஆடியோக்கான லிரிக்ஸை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா, என்ன சாங் போடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சாங்கை கூகுளில் சர்ச் பண்ணி அதோட லிரிக்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இந்த சாங் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கூகுளில் அடித்து அதோட லிரிக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன லைன் வந்து நீங்கள் லிரிக்ஸ் எடிட் பண்ணணுமோ அந்த லைனை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிடணும். டெக்ஸ்ட்டு போயிட்டு டெக்ஸ்ட் ப்ளஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் லைன் என்னவோ அதை போடணும். இப்போ இந்த சாங்கோட ஸ்டார்டிங் லைன் வந்து எனக்கு தெரியும். உன்னைக்கான நானும் வந்தால் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் லைனு. அதை வந்து நான் இங்கே காப்பி பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் எடிட்டிங்கு. பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு வந்துடும். டெக்ஸ்ட்டோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. பிளாக் கலரில் இருக்கனால ஸ்க்ரீனில் தெரியல. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கலராக ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு பேலட் இருக்கும். அதில் போய்ட்டு டெக்ஸ்ட்டோட கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஒரே லைனாக இருக்குது. 2 லைனில் வேணும்னாலும் அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனில் கொண்டு போய் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 2 லைனாக வந்துடும். சரியா? இந்த மாதிரி எடிட் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஆடியோ எந்த இடத்துல வருதோ அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டும் அங்கே வரணும். ஆடியோ முடிஞ்சோடனே அந்த டெக்ஸ்ட்டும் அந்த இடத்துல முடிஞ்சிடணும். அப்போ தான் நம்ம அடுத்த ஃபைல் வந்து அங்கே போட முடியும். உன்னைக்கான இப்போ ப்ளே பண்ண வரைக்கும் அந்த டெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக வரணும். பட் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இல்லை. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை டேப் பண்ணிங்க அப்படின்னா 2 பக்கம் ஏரோ வரும். அந்த ஒயிட் லைன் இருக்க வரைக்கும் இந்த டெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் வரணும். அப்போ தான் ஃபுல் லிரிக்ஸும் வந்து கவர் ஆகும் ஆடியோவில் வந்த மாதிரி. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்தால் வரைக்கும் இங்கே வரைக்கும் ஸ்க்ரீனில் அந்த டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த வரி என்னவோ அதை போடணும். இங்கே வந்துட்டு மறுபடியும் நீங்கள் டெக்ஸ்ட் ப்ளஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த லைன் என்னவோ அதை காப்பி பண்ணணும். சாலை எல்லாம் பூஞ்சோலை அப்படிங்கிற லைனை நம்ம காப்பி பண்ணணும். காப்பி கொடுத்துட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டு கலர் நீங்கள் என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் வந்து நீங்கள் மாற்றணும். ஏதாவது எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எந்தவித மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் எடிட்டில் போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் அந்த கலர் பேலட்லேயே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். மூவ் ஆகிட்டே இருக்கும். அது பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷன் பட்டன். அதில் போயிட்டீங்க அப்படின்னா நிறைய ட்ரான்சிஷன் இருக்கும். ஒன்றா டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் எந்த மாதிரி ஸ்க்ரீனில் வரும் அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு எஃபெக்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் போடல. அதை டேப் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு
நீங்கள் மறுபடியும் வந்து அதில் வந்து டிரான்சிஷன் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வீடியோ ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட்டு பூஞ்சோலை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூஞ்சோலை அப்படிங்கிற வார்த்தை முடிஞ்சிருச்சு ஆடியோவில். அப்போ அடுத்த வார்த்தை என்ன வருதோ அதை நம்ம அடுத்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே என்ன லைன் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ உன்னை நீங்கி அப்படிங்கன்னா அடுத்த லைன் வருது. உன்னை நீங்கி போகும் நேரம், அந்த லைனை காப்பி பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் எடிட்டே பண்ணணும். ஸோ அந்த லைனை காப்பி பண்ணிட்டு டெக்ஸ்ட் ப்ளஸ் கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ இது இங்கே ஸ்க்ரீனில் வந்துடும். எடிட் போயிட்டு 2 லைனாக கூட நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து வச்சுக்கலாம். இங்கே இப்படி எந்த இடத்துல ஸ்க்ரீனில் வேணுமோ அப்படி மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால். ஓகே, உங்கள் சாய்ஸ். ஸோ போகும் நேரம்னு இங்கே நான் முடிஞ்சிருச்சு. அப்போ இங்கே நீங்கள் நிறுத்திடணும். அடுத்து என்ன லைன் வருதோ அதை மறுபடியும் நீங்கள் காப்பி பண்ணணும். சோலை கூட தார்பாலை அப்படிங்கிறது அடுத்த வரி. அதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் டெக்ஸ்ட் ப்ளஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு பேசிக்காக வந்துட்டு ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து எடிட் பண்ணணும். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு மட்டும் போடணுன்னு இல்லை. நீங்கள் ஏதாவது ஸ்டிக்கர்ஸில் வந்து ஹார்ட் எமோஜியோ என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அந்த மாதிரி ஹார்ட் போட்டுக்கலாம், இல்லை வேறு எது எஃபெக்ட் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். எந்த தப்பும் இல்லை, அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி. சிம்பிளான வீடியோ தான், 5 செகண்ட் தான் எடுத்திருப்பேன். உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ என்ன பண்ணான்னு உங்களுக்கே தெரியும். ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துக்குவீங்க, அதில் ஃபஸ்ட்டு ஆடியோ போட்டுருவீங்க, அந்த ஆடியோவை நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்துக்குவீங்க. ஓகேவா? ஸோ வீடியோவை ப்ளே பண்ணி அந்த பாடலில் என்ன வரி ஆடியோவில் வருதோ அதே வரியை நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்து அப்படியே இங்கே டெக்ஸ்ட் மோடில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த மாதிரி தான் ஒரு பேசிக்கான லிரிக்ஸ் வீடியோ நீங்கள் எடிட் பண்ணணும். இந்த மாதிரி எடிட் பண்ணிட்டு மேலே சேவ் இருக்கும், அதாவது எக்ஸ்போர்ட் இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்து மறுபடியும் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். 100% முடிஞ்சோன்னா கேலரிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எடிட்டிங் ட்ரை பண்ணுங்கள். வேறு எது டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.